மாரியம்மன் கோயில் ஊராட்சி புளியந்தோப்பு கிராமத்தில் அமைந்துள்ள சமுத்திரம் ஏரியினை புனரமைக்கின்ற பணி, அதோடு பொதுமக்கள் பயன்பெறுகின்ற வகையில் ஒரு சிறுவர் பூங்கா என்று இன்றைக்கு அதை நாங்கள் தொடங்கி வைத்திருக்கின்றோம். ஏறத்தாழ இதனுடைய மதிப்பீடு என்பது 8.84 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இதை செய்திருக்கின்றோம். இதில் நம்முடைய பொதுமக்களுக்கு அந்த பொழுதுபோக்குக்கு தகுந்தாற்போல் இதை எப்படி இந்த ஏரியை மாற்றலாம் என்பதையும் கண்டிப்பாக நாங்கள் கலந்து ஆலோசித்து அந்த வகையில் அதையும் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். ஆக அந்த விதத்தில் இந்த பணியை செய்திருக்கின்ற துறையை சார்ந்திருக்கின்ற அதிகாரிகளுக்கும் போது என்னுடைய வாழ்த்துக்கள். இதில் கலந்து கொண்டு இதில் அதிகப்படியாக தன்னுடைய ஃபோக்கஸ் அதில் காமிச்சு நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர், தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் நீலமேகம், அதே போன்று சட்டமன்ற அண்ணன் துரை சந்திரசேகரன் போன்ற எல்லா மக்கள் பிரதிநிதிகளும் நாங்கள் கொண்டிருக்கிறோம். வணக்கத்துக்குரிய மேயர், துணை மேயர் கொண்டு இது போன்று தொடர்ந்து ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது பிறகு பொறுப்பு அமைச்சராக பொறுப்பேற்றது பல்வேறு பணிகளை நாங்கள் தொடங்கி வைத்திருக்கோம். அதை பற்றி ஊடகத்துறை சார்ந்த நண்பர்கள் நீங்களும் நன்கு அறிவீர்கள். இப்படி தொடர்ந்து எங்களுடைய பணி என்பது நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் சொன்னது போல ஒவ்வொரு மாவட்டமும் வளர்ச்சியடைந்த மாவட்டமாக எல்லா விதத்திலும் இருக்க வேண்டும் என்ற விதத்தில் அதை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். அதன் ஒரு பகுதியாகத்தான் இன்றைக்கு இந்த சிறுவர் பூங்காவை நாங்கள் தருவோம். ஸ்கூல் இருக்குல்ல, கடமை சொல்லிட்டேன். அது கடமை சொல்லி பத்திரிகையிலையும் வந்து பிஎட் படிக்கும் மாணவர்களுடைய வாக்காளர் அடையாள அட்டை சேகரிக்கப்பட்டு வந்துச்சுன்னா இப்போ வந்து திடீர்னு வாபஸ் வாங்கியிருக்காங்க. இவ்வளோ தெரிஞ்சுட்டு நான் சொல்கிறேன் நான். ஏன்னா நானும் நேற்று தான் செய்திகளை பார்த்தேன். அதுக்கு தகுந்த அது எதற்காக அந்த இதை போட்டாங்கன்னு தெரியல. புத்தகம் பிஎம்சியை பொறுத்த வரைக்கும் காலம்பரை நான் பத்திரிகை துறை நண்பர்களை பார்த்து நான் சொல்லியிருக்கேன். நான் பிஎம்சி என்பது தனி, என்இபி என்பது தனி. ஆனால் மத்திய அரசாங்கம் என்பது என்இபியில் நம்ம இழுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பிஎம்சிக்குன்னு நீங்கள் ஒரு எம்ஓயு போட்டாகணும் என்று சொல்கிறார்கள். ஒரு வருஷத்துக்கு 3500 கோடி ரூபாய் நமக்கு மத்திய அரசாங்கம் ஒதுக்கீடு செய்கிறது என்று சொல்லும்போது அதில் 3வது தவணை 4வது தவணை நிறுத்தி வச்சுட்டாங்க. ஏன் நிறுத்தி வச்சிங்க நான் கேட்க போகும்போது நாங்கள் சொல்கிறதெல்லாம் நீங்கள் சேரணும் அப்படின்னு சொல்லும்போது இங்கே நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் எடுத்து சொன்னோம். சரி, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு முதல்ல அதை கேட்போம். அதுக்கு ஒரு கமிட்டியை நாம் உருவாக்குவோம். அதில் நாம் சொல்கின்ற அந்த கருத்துக்களை அவர்கள் கேட்கிறார்கள் என்று பார்ப்போம். அப்படி கேட்கவில்லை என்று சொன்னால் நாம் அதில் நம்ம அந்த புதுமை பொருளத்தில் நம்ம கையெழுத்துங்கிற அவசியம் கிடையாது. முதலில் அந்த எம்ஓஏ என்னென்னலாம் சரத்துக்கள் இருக்குது நம்ம தெரிந்து கொண்டு அதன் பிறகு அதற்கான முடிவை எடுப்போம் தான் சொல்லியிருக்கோமே தவிர அதை உடனடியாக இதற்கான கல்வியாளர்கள் பலர் எதிர்ப்பு தெரிவிக்கும் போது ஐயோ என்இபியில் போய் திருப்பி தமிழகம் சேரப்போதான்னு சொன்னாங்க. கவலைப்பட வேண்டாம். அமைச்சர் என்பதெல்லாம் தாண்டி திமுக காரனாக கண்டிப்பாக இந்த புதிய கல்விக் கொள்கையை எதிர்க்கக்கூடியவனாகத்தான் நானும் இருக்கேன். ஏன்னா நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு என்ன தேவை, நம்ம மாநிலத்திற்கு என்ன தேவை என்பதை அறிந்து கொள்வதற்காகத்தான் நாம் ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியை நம்ம ஃப்ரேம் பண்ணியிருக்கிறோம். அது முழுமையாக அந்த எஸ்இபி நம்ம ரிப்போர்ட் முதலமைச்சர் கவனத்துக்கு சென்ற பிறகு நம்மளுடைய ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி என்ன சொல்லுகிறதோ அதை பொறுத்து தான் நம்முடைய தமிழ்நாட்டுடைய எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கும் என்பதை தெளிவாக வேட்பாளர் தலைவர் தான் சொல்லிட்டாங்களே. என்னைக்கா இருந்தாலும் சிஏஏ பொறுத்த வரைக்கும் அமித்ஷா சொல்லியிருக்காரு, மாநிலத்துக்கெலாம் உரிமையெல்லாம் நாங்கள் பண்ணியே ஆகும்னு. அவங்க எந்த அளவுக்கு இருக்கிறார்கள், ஒரு மாநில உரிமையை பறிப்பதற்கு எவ்வளோ பாசிசமாக நடந்து கொள்வாது என்பதுக்கு இதையும் ஒரு பெரிய எடுத்துக்காட்டு தான். எங்களுடைய எந்த மாநிலத்துடைய நிலையையும் அவர்களுடைய மனோபாவத்தையும் நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் ஒன்று கொண்டு வந்துட்டோம்னா அதை நடைமுறைப்படுத்தியே தான் தீர்வோம்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இது எல்லா விதத்திலையும் மாநில உரிமைகளை பறிக்கக்கூடியதாக தான் இருக்கிறது. மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் என்பதை தாண்டி அவர் ஜனநாயக பாதுகாவலராக இருக்கக்கூடியவர் என்பதை நன்கு அறிந்தவர்கள். மாமை மச்சான் உறவோடு இன்றைக்கி எல்லா சமுதாயத்தோடும் பழகக்கூடியவர்களாகத்தான் நம்ம எல்லாருமே இருந்துகிட்டு இருக்கோம் நாங்கள். ஸோ அதற்கு அவர்கள் எந்த அளவுக்கு அதை நடைமுறைப்படுத்தியே தீர்வு என்று சொல்லும்பொழுது அதை காக்கக்கூடிய இடத்துல மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் நாங்கள் நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்று சொல்லியிருக்காரு. அதுதான் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.